தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த 2ஆம் மாநில மாநாட்டிற்கு வாழ்த்துக்களை நாம் சொல்லுகின்ற பொழுதும், அவர்கள் இன்றும் திரு விஜய் அவர்களுடைய பேச்சிலே குறிப்பாக மற்றவர்களை தாக்கி பேசுகின்ற போக்கு இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. அந்த தாக்கி பேசுகின்ற போக்கை அவர்கள் தொண்டர்கள் விரும்பலாம், ரசிகர்கள் விரும்பலாம். ஆனால் தமிழக அரசியலிலே அரசியல் நாகரிகம் ஒன்று உண்டு. அதனையும் அவர் பின்பற்ற வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றது போல தோன்றினாலும் சர்ச்சைகளுக்கும் பஞ்சமில்லை என்பதுதான் உண்மை. குறிப்பாக அங்கு ஊடகத்தினர்கள் அவர்களை வெளியே விரட்டி, குறிப்பாக ஊடகத்தினராக இருக்கக்கூடிய முக்தார் அவர்களை மாநாட்டை விட்டு வெளியேற்றிய காட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம். பத்திரிகையாளர், ஊடகத்தினர், மாற்று கருத்துக்கள் உள்ளவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் தமிழக வெற்றி கழகத்திற்கு இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. இன்னொன்று, மாநாட்டில வெற்றிகரமாக அவர் ஒரு சிறப்பான உரையை வழங்கியிருப்பதாக தோன்றினாலும் மக்கள் பிரச்சனைகளை பற்றி எதுவுமே பேசவில்லை. விஜய் மக்கள் தலைவராக வேண்டுமானால் மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டும். குறிப்பாக நம்ம பத்திரிகைகளும் ஊடகங்களும் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய பல செய்திகளை அவர் உற்று கவனித்து வருகிறார். சில செய்திகளை மாற்றி இருக்கிறார். அவருடைய இன்னும் சொல்லப்போனால் அவருடைய நடவடிக்கைகளில் மாற்றம் வருகிறது, மாற்றம் தெரிகிறது என்பதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் கூட அவருடைய செயல்பாட்டில் குறிப்பாக மக்களுடைய பிரச்சனைகளை இந்த மாநாட்டில் பேசியிருந்தால் வெகு சிறப்பாக இருந்திருக்கும்.